அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கவலை அளிப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்திருக்கிறது. ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கும் வழக்கில் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு ஆளானது குறித்து உரிய ஆவணங்களுடன் 3 நாட்களில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அந்த வேலூரில் இருந்து சென்ன அந்த ரயில் தொடர்பான சம்பவத்தை குறிப்பிட்டு தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல் வழங்கப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்து தேசிய மகளிர் ஆணையம் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றது. பெண்கள் பெட்டியில் பயணம் செய்த போதிலும் அவர் ஒரு சில நபர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டு மகளிர் ஆணையம் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த பெண் ரயிலில் பயணம் செய்திருந்த நிலையில் ஒரு சில நபர்கள் சேர்ந்து அவருக்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலை செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு இந்த சம்பவம் தொடர்பாக மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழக டிஜிபிக்கு அது தொடர்பான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் புதிய சட்ட விதிகளின்படி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் மகளிர் ஆணையம் வலியுறுத்தி இருக்கின்றது. மேலும் எஃப்ஐஆர் நகல் உள்ளிட்ட அந்த விரிவான அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மகளிர் ஆணையம் சார்பில் வழங்கியிருக்கின்றார்கள். ரயிலில் பயணம் செய்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக அந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு உரிய மருத்துவ உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் எஃப்ஐஆர் உள்ளிட்ட அந்த பெண் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு தொடர்பான விவரங்களை உடனடியாக மகளிர் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் டிஜிபிக்கு கடிதம் எழுப்பப்பட்டுள்ளதாக தற்பொழுது மகளிர் ஆணையம் இந்த பதிவை வெளியிட்டுள்ளது.